श्लोकத்துல पादुकेचास्य राज्याय न्यासं दत्वा पुनः पुनः निवर्तयामास ततो भरतं भरतनर्तकः இதுல ஒரு விஷயம் முக்கியமா யோசிக்க வேண்டிய சுவாமி வியாக்கரணம் எல்லாம் சாட்சிட்டு சம்பிரதாய விஷயமா ஒன்னே ஒன்று வித்தியாசம் பண்றேன். இந்த ஞாசம்ன்ற சப்தம் அதாவது ஒரு சிலர் என்ன சொல்றா ஸ்ரீமத் ராமாயணத்துல பரத சரணாகதி பொய்ச்சுத்துன்னு சொல்ற. அது இல்லைன்றதை காட்டுறதுக்கு முக்கிய ஸ்லோகம் இது. இன்னொன்னு குழந்தைகள்லாம் பெரியாழ்வார் திருமொழியில சுவாமி தேசிகன் 10 ஸ்லோகம் சாத்திருக்கார் பாதுகா சகஸ்ரத்துல. இந்த ஒரு ஸ்லோகத்தை திருவுள்ளத்துல வச்சுட்டு சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் 108வது நம்பர் உத்தமர் சுவாமி எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல ஒரு 15 ஸ்லோகம் சாத்திருக்க. அதுல 108 நம்பர் எனக்கு ஏன் ஞாபகம் வருதுன்னா 108 விஜிலேஷன் ஞாபகம் வருது. இங்க பரதனுடைய சரணாகதி பொய்ச்சுத்துன்னு ஒரு சிலர் சொல்ற. அவ யுக்தி என்ன சொல்றான்னா சரணாகதி பண்ணதாலேயே பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் போகும். பாருங்கோ பரத சரணாகதி பொய்ச்சுத்து அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு இந்த ராமாயணத்துக்கே கொத்த சரணாகதி வேதம்னு சொல்றோம், அதுலயே ஒரு சரணாகதி பொய்க்கும் அப்படின்னு சொல்றது ஒரு கொத்த. இன்னொன்னு அப்படி ஆழ்வார் ஆச்சாரியார் யாரும் சொல்லல. ஒண்ணு உண்மையில பொய்க்கவும் இல்லை. உண்மையில கேட்டா சுவாமி தேசிய திருவுள்ளம் பரத சரணாகதி தான் ரொம்ப நல்லா படிச்சதுன்னு சொல்லணும்ன்றது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் அபய பிரதான சாரத்துல. இதுல பாதுகே சாஸ்ய ராஜ்யாய இன்னொன்னு பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தையும் அபய பிரதான சாரத்துல சுவாமி எடுத்துக்காட்டுற பிரசித்த பாசுரம் அது. பெரியாழ்வார் திருமொழியில மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ அப்படின்னு சாய்க்கிறார். ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் பரத சரணாகதி பொய்ச்சுதுன்னு சொல்லல. அங்க பணயம் 3 சுழினா பணயம் பணயம் தான் இங்க ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய. அது ஆழ்வாரா சாட்சிய விஷயம் இல்லை, அது பெரியாழ்வாரா சாட்சிய விஷயம் இல்லை. இந்த ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்துல இருந்து இங்க ஞாசம்ன்ற சப்தத்தை தான் அங்க ஆழ்வார் பணயம்னு சாட்சிருக்க. இங்க ஞாசம்ன்ற சப்தத்துக்கு பிரதிநிதின்னு அர்த்தம். ஞாசம்ன்ற சப்தத்துக்கு பல அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அதுல இந்த ஸ்லோகத்துல இந்த ஞாசம்ன்ற சப்தமானது பிரதிநிதி அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுது. பிரதிநிதினா என்னால முடியல, அப்ப இன்னொருத்தர அந்த ஸ்தானத்துல இப்ப முத்திரகர்த்தான்னு சொல்லுவா. கோவில் சொல்லலாம் முத்திரகர்த்தான்னு சொல்லுவா. இப்போ உதாரணத்துக்கு அகோவில் மடத்து கோவில்கள் 4 கோவில் இருக்கு திக்தேசம். ஐசிங்கரே கைங்கரியம் பண்ண முடியாது அங்க போய். அப்போ என்ன பண்றேன்னா ஒவ்வொரு கோவிலையும் முத்திரகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ ஆக்சுவலா ஐசிங்கரே தான் அந்த கோவிலை ரன் பண்றதா கணக்கு. ஆனா அவர் 4 சரீரம் எடுத்து 4 இடத்துல பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த முத்திரகர்த்தாவா ஒருத்தரை வைக்கிறார். அத மாதிரியாக பரத சரணாகதி பொய்க்கல. பெருமாள் என்ன பண்ற பிரதிநிதியா கொடுத்திருக்க. இந்த பாதுகையை பிரதிநிதியா கொடுத்திருக்க. பாதுகே ஜாஸ்திய ராஜ்யாய ஞாசம் தத்வா. ஞாசம் தத்வான்றதுக்கு ஸ்வப்பிரதிநிதின் தத்வான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார் கோவிந்தராஜிகர். ஸ்வப்பிரதிநிதின் தத்வா இந்த ஒரு பதம் போறோம். ஓ பரத சரணாகதி பொய்ச்சுதுன்னு சொன்னா மூலத்தை எழுதின வால்மீகி பொய்ச்சுதுன்னு சொல்றாரான்றத பார்க்கணும். அவர் பொய்ச்சுதுன்னு சொல்லவே இல்லை. பெருமாள் பிரதிநிதியா கொடுத்தாருன்னு தான் வால்மீகி பகவான் சாட்சிருக்க. அதையே தான் ஆழ்வாரும் அதுல வான் பணயம்னு இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் ரொம்ப சூக்ஷமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆழ்வார்கள் எப்படி எவ்வளவு பிராமணிகள் எவ்வளவு பிரமாணங்களை ஆழமா பார்த்துட்டு பாசுரம் எழுதுறா அப்படின்னு. இங்க ஞாச சப்தம் தான் இருக்கு. பாதுகே சாஸ்திய ராஜ்யாய ஞாசம் தத்வான்னு இருக்கு. இதே பிரகரணம் அயோத்தியா காண்டத்துல. இது இப்ப நாம வாசிச்சிருக்கிறது சங்கேப ராமாயணம். இதே ஸ்லோகம் இதே பிரகரணம் அதாவது பாதுகா பட்டாபிஷேக பிரகரணம் அயோத்தியா காண்டத்துல அங்க சம்ன்ற உபசர்க்கத்தோட இந்த ஞாச சப்தமே பிரயோகப்பட்டிருக்கு. இதே வால்மீகி என்ன பண்ணுறது சந்நியாசம் கிருத்வா சந்நியாசம் தத்வான்னு எனக்கு இந்த ஏன்னா நான் இந்த ஜிக்ஞாசையில பாலஜிக்ஞாசையில 2-3 வாரமா என்னால அன்வைக்க முடியல.
அதாவது இன்னைக்கு என்ன ஸ்லோகமும் தெரியாது, நான் சேர்ந்தேன், இல்லைன்னா அந்த ஸ்லோகத்தை கூட எழுதி வச்சுருப்பேன். குழந்தைகளான நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அயோத்தியா காண்டத்துல இந்த ஞாசம் தத்வாங்கிற இதே பதத்தை சம்முன்ற உபசர்க்கத்தோட சேர்த்து சந்நியாசம்ன்ற பத பிரயோகத்தை அங்க பண்ணியிருக்கேன். வால்மீகி பகவானே பண்ணியிருக்கார். 2 இடத்துலையும் பரத சரணாகதி பொய்க்கல பிரதிநிதியாக பெருமாள் அந்த பாதுகையை கொடுத்த. அதை போஜராஜனுடைய சம்புராமாயத்தில் என்ன சொல்றான்னா, இவன் எதிர்பார்த்தது, இவன் விரக்தராக இருந்து ஒரு கிரீடம் வானான்னு சொன்னா, பெருமாள் தான் பெருமாள் எழுந்தருள் இருக்கும் போது, அதிகரா இருக்கும் பொழுது, அவர் பூர்வஜரா இருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்தில் நாம சேஷனாக உட்காரக்கூடாதுன்னு ஒரு கிரீடம் வாண்டான்னு அவன் விளக்கினா, பெருமாள் 2 கிரீடம் கொடுத்தார் அப்படின்னு எழுதினான் போஜராஜன். மகார்கம் மகுடத்வயம் பரதா பிராப மகார்கம் மகுடத்வயம்னு சொன்னான். அதாவது இந்த விடயத்துல கேவலம் நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியால் மட்டும் இல்ல, காளிதாசன் பரத சரணாகதி போய்க்கலன்னு சொல்லியிருக்கான், போஜராஜன் பரத சரணாகதி போய்க்கலன்னு சொல்லியிருக்கான். இவன் விரக்தனாக இருந்து விளக்கினது ஒரு கிரீடம். பெருமாள் பார்த்தார், இவ்வளவு விரக்தனாக இருந்து ஒரு கிரீடத்தை தொடர்ந்தவனுக்கு நாம 2 கிரீடம் கொடுக்கணும் அப்படின்னு 2 கிரீடம், 2 பாதுகையும் 2 கிரீடம்னு சொன்னான். அத மாதிரி யாருமே பரத சரணாகதி, அதாவது சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியால் மட்டும் இல்லை, அதாவது போஜராஜன் காளிதாசன் இவாள்லாம் கூட பரத சரணாகதி போயிச்சதுன்னே சொல்லல. அப்போ இங்க ஞாச சப்தம் இருக்கு சங்கேப ராமாயணத்துல. இதே பிரகரணம் மேல அயோத்தியா காண்டத்துல சந்நியாச சப்தத்தால வால்மீகி பகவானே பயன்படுத்துங்க. அந்த சந்நியாச சப்தத்துக்கு தான் சம்ன்ற உபசர்க்கத்துக்கு வான்ற சப்தமாக வான் பணயம் மரவடியை, அதாவது சங்கிரகமா சொல்றத விஸ்தரிச்சிருக்காங்க. இங்க ஞாச சப்தம் இருக்கு, அயோத்தியா காண்டத்துல சந்நியாச சப்தம் இருக்கு. அந்த சந்நியாச சப்தத்துல இருக்கக்கூடிய சம்முன்ற உபசர்க்கத்தை வான், வான்னா வா இன் 2 சொல்லினா, ஞாச சப்தத்துக்கு இங்க பிரதிநிதின்னு அர்த்தம். அங்க பணயம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அப்போ இங்க சங்கேபமாக சொன்னது இங்கேயும் நாம என்ன பண்ணிக்கணும், அந்த ஞாச சப்தத்துக்கு சந்நியாசம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இதை விவரணம் பண்ற இடத்துல அவர் சம்ன்ற உபசர்க்கத்தை பயன்படுத்தி இருக்கிறதால. அப்போ வான் பணயம் என்பது பெரியாழ்வாருடைய சப்தம் இல்லை, தமிழ் சப்தம். அது அவர் லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்றார். வால்மீகியால இங்க ஞாசம்னு சொல்லப்பட்டு அயோத்தியா காலத்துல சந்நியாசம்னு சொல்லப்பட்ட அந்த பதத்தினுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வான் பணயம். அப்ப சம்ன்ற உபசர்க்கத்துக்கு வான்னு அர்த்தம் பண்றார். இப்ப வான் அப்படின்னு சொன்னா ஆகாசம்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஸ்கூல்ல படிக்கிறவாளுக்கு தெரியும், வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டை பத்தி பாட்டு ஸ்கூல்ல படிக்கும் போது சொல்லி கொடுப்பா. தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை அப்படின்னா வள்ளுவருடைய திருக்குறளை கொடுத்தது. அங்க வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, வான்னா உயர்ந்தன்னு அர்த்தம். அப்போ உயர்ந்த பணயம் சந்நியாசகா சப்தத்தை வான் பணயம்னு பெரியாழ்வார் டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ராமனை விட ராம பாதுகைக்கு பெருமை அதிகம். இப்ப லோகத்துல ஒரு அடகு கடை, ஒருத்தனுக்கு கார்பணியம் இருக்கு, அதான் ஏழ்மை இருக்கு, பணம் இல்லை, பையனுக்கு ஏதோ காலேஜ் சேர்க்கணும், ஆத்திர நகை இருக்கு, பணம் இல்லை. இந்த நகையை கொண்டு போய் அவன் கடையில அடகு வைக்க போறான். அவனுக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 20,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 15,000 ரூபாய் நகை கொடுத்தா அடகு கடைக்காரன் 20,000 ரூபாய் கொடுக்க மாட்டான். 30,000 ரூபாய் நகையை கொடுத்தாதான் 20,000 ரூபாய் பணம் கொடுப்பான். அப்போ அடகு வைக்கிற வஸ்துவோட வேல்யூ வாங்கிக்கிற பணத்தை விட அதிகம் இருக்கணும். இப்ப வான் பணயம்னு சொல்லிட்டதுனால ராமனை விட ராம பாதுகைகளுக்கு பெருமை அதிகம்னு சொல்லணும். இது அதிசோக்தி இல்லை. இன்னொன்று இப்படி சொன்னா கவி சமயத்தால அதிசோக்தியா சொல்லிருக்கான்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா சுவாமி தேசிகன் 1008 பாசுரம் எழுத மாட்டார். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதான்னு சாய்கிறார். இது மொத்தம் சுவாமி தேசிகன் 1008 ஸ்லோகம் எழுதுறதுக்கும் பிரமாணம் இருக்கு. நம்மால் அது எழுத முடியாது, அவருக்கு அதாவது ஹயக்ரீவன் இல்லாத இன்னொருத்தரால் அதை எழுத முடியாது சாட்சியர். ஏன்னா லோகத்துல இந்த பாதுகையை பத்தி கம்பன் எத்தனை எழுதியிருக்கான், காளிதாசன் என்ன எழுதியிருக்கான், போஜராஜன் என்ன எழுதியிருக்கான், இது மொத்தத்தையும் ஒண்ணு கூட்டினா 10 ஸ்லோகத்துக்கு மேல வராது. அவர் 1008 ஸ்லோகம் எழுதியிருக்கார். இந்த வான் பணயம் இந்த சந்நியாசம் சப்தத்துக்கு
11 ஸ்லோகமோ 12 ஸ்லோகமோ அடி எனக்கு ஞாபகம் இல்லை. உத்தமூர் சுவாமி லிஸ்ட் போட்டு காமிச்சிருக்கேன். இத்தனை இடத்துல அந்தந்த ஸ்லோகத்தோட இப்போ ஆத்துல பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்தில் தான் உத்தமூர் சுவாமி சாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எந்தெந்த பத்ததியில எந்தெந்த ஸ்லோகம்னு லிஸ்ட் போட்டு காமிச்சிருக்காரு உத்தமூர் சுவாமி. அதனால அந்த சந்நியாசம்ன்ற சப்தத்தை வச்சுட்டு தான் ஆழ்வார் வான் பணயம்னு சொன்னார். ஏன்னா இது இங்க நியாசம்னு இருக்கு, இங்க பணயம்னு இருக்கு. அயோத்தியா காலத்துல வான் பணயம்னு இருக்கு, அதைதான் சாத்திருக்கார். அப்போ இது பொய்ச்சது கிடையவே கிடையாது. பரத சரணாகதி பொய்க்கலைன்றது பொய்ச்சுன்னு யாராவது சொன்னா வால்மீகிக்கே முரண்பட்டு தான் சொல்றார். அது இதை மனசுல வச்சுக்கணும். இதை வச்சுட்டு பார்த்தா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை முக்கியமா மனசுல வச்சுட்டு பார்த்தா சுவாமி தேசியனுடைய அபய பிரதான சாரத்துல ஒரு பேராகிராஃப் சாத்திருக்க. அந்த ஸ்லோகத்தினுடைய பங்கியை சேவிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுக்கணும். அது ஸ்திரீகள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகனுங்க உதாகரிக்காட்டாலும் மேற்கோள் காட்டாட்டாலும் ஆழ்வார் பாசுரத்தை மாத்திரம் பெரியாழ்வார் பாசுரத்தை மாத்திரம் அங்க மேற்கோள் காட்டிருக்கார் சுவாமி தேசிகன். இதை மனசுல வச்சுக்கணும். இதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்கிறா. நாளைக்கு வாசுதேவாச்சாரிய சுவாமி அடுத்த கிளாஸ்ல சாய்ப்பார். அடுத்த ஸ்லோகம் இல்ல இல்ல அப்படி சொல்றது தப்பு. மேல் ஸ்லோகத்தை பாருங்கோ. சகாமம் அனவாப்யைவ ராமபாதா உபஸ்பிருஷன் நந்தி கிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா என்று ஸ்லோகம் இருக்கு. மேல சகாமம் அனவாப் அப்படின்னு பதப்பிரயோகம் ஸ்பஷ்டமா இருக்கு. அவன் தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் திரும்பி வந்து நந்தியம்பதியிலே அதான் நந்தி கிராமத்திலே பாதுகாராதனம் பண்ணிட்டு இருக்கே. அதனால நீங்க சொல்ற அர்த்தம் சுவாமி தேசிகன் சாட்சி அர்த்தம் பொருந்தாதுன்னு ஒரு சிலர் பூர்வபக்ஷம் பண்ற. இதுக்கும் என்ன பண்ணணும்னா இப்ப அது இல்லை, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயம் சூக்ஷ்மமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படியானா நியாசம்ன்ற சப்தம் இருந்தாலும் இதை விவரணம் பண்ண இடத்துல சந்நியாசம்னு பதப்பிரயோகம் பண்ணதா ஆழ்வார் எடுத்துட்டாரோ இந்த ஸ்லோகத்தை சகாமம் அனவாப்யைவ ராமபாதா உபஸ்பிருஷன் நந்திகிராமே அகரோத்ராஜ்யம் ராமாகமன காங்கையாக இந்த ஸ்லோகத்துக்கு விவரணத்தை வால்மீகி பகவானே அயோத்தியா காண்டத்துல பண்ற. அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் என்ன பண்ற, அவளுக்கு சுவாமி தேசிகன் சாட்சிகளை வச்சுட்டு இப்படி பூர்வபக்ஷம் பண்றவாளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுது. அதாவது இங்க நியாசம்னு தான் சொல்லியிருக்கு, அங்க சந்நியாசம்னு சொல்லிருக்கு. அப்ப நான் பணயம்னு சொல்லணுமா வான் பணயம்னு சொல்லணுமா? சுருங்க சொன்னதை எந்த இடத்துல யாரு விவரணம் பண்றாளோ அந்த இடத்த வச்சுட்டு சுருங்க சொன்ன இடத்த பார்க்கணும். அப்போ சகாமம் அனவாப்பீவான்ற ஸ்லோகத்தை அங்க அயோத்தியா காண்டத்துல பாதுகைய ஏழ பண்ணிட்டு கிருஷ்டவதனா அங்க இங்க சகாமம் அனவாப்பீவான் இருக்கு. அது எனக்கு உபஸ்திதி இல்லை. ஏன்னா என்ன ஸ்லோகம் நடந்திருக்குன்னு தெரியாது. நான் 2 வாரமா சேராதாங்க. அங்க ஆருரோக ரதம் சிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா. அதுக்கு முன் ஸ்லோகத்தையும் பார்க்கணும். ஆருரோக பிரகிருஷ்டவதனஹா அங்க பரதாழ்வானுக்கு பல விசேஷம் பண்ற. ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த பாதுகையை கொடுத்ததுல அவனுக்கு இருக்க சந்தோஷம், அந்த பரதாழ்வானுக்கு கொடுத்த விசேஷங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் அங்க பிரகிருஷ்டவதனா நான் பாதுகையை கொடுத்த பிற்பாடு அது மாத்திரம் இல்ல ஆருரோக ரதம் சிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா என்று வாக்கியம் இருக்கு. சந்தோஷமாக சத்ருக்னனோடு சேர்ந்தவனாக பாதுகையை தலையில ஏழ பண்ணிட்டு சந்தோஷமாக தேர்ல ஏறினான்னு இருக்கு. அப்போ எது அவ ஒரு சிலர் என்ன சொல்றான்னா உபக்கிரமம் பலம் மேல இருக்கிறத விட அதிக சொல்லுவானா குழந்தைகளுக்கு சொல்றது காதல போட்டிருக்கேன். உபக்கிரம அதிகரண நியாயம்னு ஒண்ணு ஆரம்பத்துல சொன்னதுக்கு பலம் அதிகம்னு இதுக்கு மேலேயே பூர்வபக்ஷம் பண்ற. ஆனா அந்த நியாயம் இங்க அப்ளிகபிள் இல்லைன்றத சுவாமி தேசிய ஸ்ரீசுக்தியை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அதாவது பிசிக்கலா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஸ்லோகம் உபக்கிரமம்னா பிசிக்கலா முன்னாடி இருக்கிறதுன்றது அர்த்தம் இல்லை. அது பெரிய விசாரம், அது இப்போ வேண்டாம். காதல போட்டா பின்னாடி ஒரு காலத்துல இப்படி சுவாமி தேசிகன் சாச்சிருக்கார், இந்த கேள்விக்கு பதில் சாச்சிருக்கேன்னு தெரியணுன்றதுக்காக மீதி விஷயத்த அடுத்த வாரம் பார்ப்போம். அதனால பரத சரணாகதி நாம சொல்றது என்னன்னா சுருங்க சொன்ன விஷயத்த
உபனிஷத்துல கூட என்ன, ஒரு சில இடங்கள்ல ஒரே வாக்கியத்தால பேசப்பட்டது இன்னொரு இடத்துல நன்னா விவரணம் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சுருக்கமா இருக்கிற உபனிஷத் வாக்கியத்தை விவரணம் பண்ண இதே விஷயத்தை பத்தி பேசின விவரணம் பண்ணப்பட்டிருக்க, அதாவது நிறைய வாக்கியத்தால சொல்லப்பட்டிருக்கிற இடத்து உபனிஷத் வாக்கியத்தை வச்சுட்டு நாம பார்ப்போம். அப்படி பார்க்கணும். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் இங்க சங்கேப ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்தையும் இந்த சங்கேப ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகத்துடைய அர்த்தத்தையே வால்மீகி பகவானே மேல எங்க விவரணம் பண்றாரோ அந்த இடத்த மனசுல வச்சுட்டு பார்த்தா அந்த ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தி விடலாம், தோஷம் வராதுன்னு. இன்னொன்னு, இங்கேயும் நியாசம் தத்துவான்னு சொல்லியிருக்கார், அங்கேயும் சந்நியாசம் தத்துவான்னு சொல்லியிருக்கார். அதுக்கும் முரண்படாம இந்த வாக்கியத்தை பார்த்துக்கணும். சகாமம் அனவாப்பிவான்றது இந்த இதுக்கு உண்டான பதிலும் அபய பிரதான சாரத்துல இருக்கு. சுவாமி தேசிய ஸ்ரீசூக்திகளை இப்ப கத்துக்கிற நீங்கள்லாம் சுவாமி தேசிய ஸ்ரீசூக்தியை ஆழமா வாசிக்கணும். அதுக்காக அடியேன் இன்னைக்கு இந்த விடயத்தை கொஞ்சம் மேலோட்டமா எந்த அளவுக்கு சொல்லலாமோ அந்த அளவுக்கு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். யாரு குழந்தைகள் யாரு திருப்பி சொல்ற? சொல்றேன். चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यम् आवसथं कृत्वा रममाना वनेत्रयः देवगन्धर्वसङ्काशाः तत्र ते न्यवसन् सुखम् चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तथा राजा दशरथः स्वर्गम् जगामविलपन् सुतम् गते तु तस्मिन् भरतः वसिष्ठप्रमुखैर्द्विजैः नियुज्यमानो राज्याय नैत्यद्राज्यं महाबलः सजगामवनं वीरः रामपादप्रसादकः गत्वा तु समहात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचत भरतं रामः अयाचत भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत्
रामोऽपि परमोदारः रामोऽपि परमोदारः रामोऽपि परमोदारः सुमुखस्तु महायशाः सुमुखस्तु महायशाः सुमुखस्तु महायशाः न चैच्छत्पितुरादेशात् न चैच्छत्पितुरादेशात् न चैच्छत्पितुरादेशात् राज्यं रामो महाबलः अद्यं रामो महाबलः आद्यं रामो महाबलः पादुके चास्य राज्याय पादुके चास्य राज्याय पादुके चास्य राज्याय न्यासं दत्त्वा पुनः पुनः न्यासं दत्त्वा पुनः पुनः न्यासं दत्त्वा पुनः पुनः निवर्तयामास ततः निवर्तयामास ततः भरतं भरताग्रजः भरताग्रजः भरतं भरताग्रजः सकाममनवाप्यैव सकाममनवाप्यैव रामपादावुपस्पृशन् रामपादावुपस्पृशन् नन्दिग्रामे अकरोद्राज्यम् नन्दिग्रामे अकरोद्राज्यम् रामागमनकाङ्क्षया रामागमनकाङ्क्षया गते तु भरते श्रीमान् गते तु भरते श्रीमान् अत्यसम्भोजितेन्द्रियः यसम्भोजितेन्द्रियः रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च नागरस्य च तत्रागमनमेकाग्रः तत्रागमनमेकाग्रो அதாவது பிரிச்சு சொல்லும் போது விசக்கத்தோட சொல்லணும், சேர்த்து சொல்லும் போது அப்படி சொல்லணும். तत्रागमनमेकाग्रः दण्डकान् प्रविवेशः நான் 40 ஸ்லோகம் ஆச்சு. இன்னொருத்தர் யாராவது சொல்றாரா? இது கூட சொல்லாமா? யார் சொல்றது? இப்ப கேக்குறதா? चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसथं कृत्वा रममाणावनेत्रयः ஒரு விஷயம், இந்த ரமமானா வனேத்ரயா இருக்க, இது நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான வாக்கியம். அதாவது ராமாயணம் எவ்வளவு நம்ம சம்பிரதாயத்துக்கு உகந்த விடயத்தை நாம ராமாயணத்துல எப்படி பார்க்க முடியுதுன்னா, நாம மோட்சத்துக்கு போயிட்டா ஆனந்தத்துல தாரதமியம், அதாவது ஒருத்தருக்கு அதிக ஆனந்தம், ஒருத்தருக்கு குறைவான ஆனந்தம் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சமமான ஆனந்தம், பகவானுக்கு சமமான ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். அத ஒரு சிலர் ஒத்துக்கிறது இல்லை. அது இங்க என்னன்னா, இப்ப பாருங்க, பெருமாளுக்கு ஆனந்தம் இருக்கிற அளவுக்கு முத்தாளு கிடையாது. முத்தாலியே ஒருத்தருக்கு அவ என்ன உபாயம் அனுப்பிச்சாலும் மோட்சம் போறதுக்கு என்னத்தை
அனுஷ்டிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆனந்தத்துல வித்தியாசம் அப்படின்லாம் சொல்ற மதங்கள் இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம், மோட்சத்துக்கு போயிட்டா எல்லாருக்கும் ஆனந்தத்துல வேறுபாடு கிடையாதுன்னு சொல்றோம். அதாவது கைங்கரியத்தை ஏத்துக்கிற பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ற முக்தாளுக்கும் நித்தியாளுக்கும், முக்தாளுக்குள்ளயும் முக்தாளுக்கும் நித்தியாளுக்கும் இந்த வேறுபாடு இல்லைன்னு சொல்றோம். இங்கேயும் பாருங்க, வனம் ரமமா அனாபனேத்ரயா, பெருமாள் பிராட்டி திவ்ய தம்பதிகள், அவ கைங்கரியத்தை லக்ஷ்மணன் கிட்டே இருந்து வாங்கிக்கிறா. லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ற, ஆனா 3 பேரும் சமமான ஆனந்தத்தோட இருந்தா. காட்டுல கழிச்சாலாம், அதாவது ராமனுக்கும் சீதைக்கும் அதிக ஆனந்தம், லக்ஷ்மணுக்கு குறைஞ்ச ஆனந்தம் இல்லைன்னு சொல்ற. இத பகவத் விஷயத்துல இந்த வாக்கியத்தை எடுத்திருக்கா. அதனால இது ஆனந்தத்துல தாரதமியம் இல்லை அப்படின்னு சொல்ற நம்ம பட்சத்துக்கு அனுகுணமா இருக்கு இந்த வாக்கியம்னு எடுத்துக்கா. மனசுல வச்சுக்காக சொன்னேன். ரமமானாவனேத்ரயா ரமமானாவனேத்ரயः ரமமானாவனேத்ரயः தேவகந்தர்வசங்காஷாः 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 தத்ர தேன்யவசன் சுகம் தத்ர தேன்யவசன் சுகம் தத்ர தேன்யவசன் சுகம் சித்ரகூடம் கதே ராமே சித்ரகூடம் கதே ராமே சித்ரகூடம் கதே ராமே புத்திரசோகாதுரஸ்ததா 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 ராஜா தசரதஸ்வர்கம் ராஜா தசரதஸ்வர்கம் ராஜா தசரதஸ்வர்கம் ஜகாமவிலபம் சுதம் ஜகாமவிலபன் சுதம் ஜகாமவிலபன் சுதம் கதே து தஸ்மின் பரதः गते तु तस्मिन् भरतः गते तु तस्मिन् भरतः वसिष्ठप्रमुखैर्द्विजैः 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 नियुज्यमानो राज्याय नियुज्यमानो राज्याय नियुज्यमानो राज्याय नैच्छद् राज्यं महाबलः नैच्छद्राज्यं महाबलः नैच्छद्राज्यं महाबलः सजगामवनं वीरः सजगामवनं वीरः सजगामवनं वीरः रामपादप्रसादकः 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 गत्वा तु स महात्मानं गत्वा तु स महात्मानं गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमम् रामं सत्यपराक्रमं रामं सत्यपराक्रमम् याचत् भरतं रामम् अयाचत् रामम् याचत् भ्रातरं रामम् अयाचत् भ्रातरं रामम् अयाचत् भ्रातरं रामम् आर्यभावपुरस्कृतः 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 त्वमेव राजा धर्मज्ञ त्वमेव राजा धर्मज्ञ त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचोब्रवीत् इति रामं वचोब्रवीत् इति रामं वचोब्रवीत् रामोऽपि परमोदारः रामोऽपि परमोदारः रामोऽपि परमोदारः मुखस्तु महायशाः सुमुखस्तु महायशाः सुमुखस्तु महायशाः न चैच्छत्पितुरादेशात् न चैच्छत्पितुरादेशात् न चैच्छत्पितुरादेशात् राज्यं रामो महाफलः राज्यं रामो महाबलः राज्यं रामो महाबलः पादुके चास्य राज्याय पादुके चास्य राज्याय पादुके चास्य राज्याय न्यासं दत्त्वा पुनः पुनः न्यासं दत्त्वा पुनः पुनः न्यासं दत्त्वा पुनः पुनः निवर्तयामास ततः
निवर्तयामास ततः भरतं भरताग्रजः सकाममनवाप्यैव रामपादावुपस्पृशन् नन्दिग्रामे अकरोत् राज्यम् नन्दिग्रामे अकरोद्राज्यम् रामागमनकाङ्क्षया गते तु भरते श्रीमान् सत्यसन्धो जितेन्द्रियः रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रः दण्डकान् प्रविवेशः அடியன் பூர்த்தி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.